ம். அன்பான வணக்கங்களையும் பணிவான நமஸ்காரங்களையும் உங்களுக்கு சொல்லிக் கொள்வது உங்கள் வீட்டு பிள்ளை எறும்பு கூட்டம் ஆ தண்டபாணி. நேத்தி நான் சந்திச்ச 2 விஷயங்களை பத்தி உங்ககிட்ட பேச போறேன். 2 மாறுபட்ட விஷயங்கள். அது என்னுடைய மனசுல நேத்தி ரொம்ப ஒரு பக்கம் சந்தோஷத்தையும் ஒரு பக்கம் வருத்தத்தையும் கொடுத்தது. அது 2த்தையும் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கலாம்னு இருக்கேன். நான் ஆற்காடு ரோட்ல வலசர்வாக்கத்துல சாலை ஓரமா நடந்து போயிட்டே இருக்கேன். பயங்கரமான ஒரு பெரிய டிராஃபிக். அதாவது ஒரு இம்மி 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 இம்மியா நகர்ந்து வர டிராஃபிக். கொஞ்சம் டிராஃபிக் ஓப்பன் ஆச்சு. நான் ஓரமா நடந்து போயிட்டு இருக்கேன். நீங்க உங்க எல்லாருக்குமே கூட பார்த்துருப்பீங்க. அந்த மெட்ரோ ஒர்க்லாம் நடக்கிறதால வேண்டி அங்க நடக்கிறதுக்கே பாதசாரிகள் நடக்கிறதுக்கே இடம் இல்லை. இருந்தாலும் ஓரமா நான் பாட்டு நடந்து போயிட்டு இருக்கேன். போகும்போது 2 பசங்க குச்சி குச்சியா இருக்கானுங்க. வயசான நல்ல ஒரு 25 வயசு பசங்க தான். குச்சி குச்சியா இருக்கானுங்க. ஒருத்தன் வண்டி ஓட்டுறான், அந்த ரேஞ்சர் வண்டி ஓட்டுறான், இன்னொருத்தன் பின்னால உட்காந்துருக்கான். என் மேல ஒரு ஒரு செகண்ட் நான் சுதாரிக்கலைன்னா என் மேல மோதிட்டு இருப்பான். அவ்வளோ ஸ்பீட்ல டிராஃபிக் ஓப்பன் ஆயிடுச்சான். ரொம்ப ஸ்பீடா போறாங்களாம் வராங்க. அது மாதிரி வரான். மேல மோதும் போது அப்படியே பிரேக் அடிச்சு நிறுத்தினான். நான் சொன்னேன், அப்பா ஓரமா தானே நான் வரேன், நீ என் மேல மோதுற மாதிரி வரையே, இது நியாயமாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு வண்டி ஓட்டுறவன் ஆங்கிலத்துல என்னவோ திட்டினான். ஏதோ அசிங்கமா திட்டினான் ஆங்கிலத்துல. பின்னால இருக்கவன் நான் ஓரமா தானேப்பா வரேன், பாதசாரிகள்லாம் நடக்கிறதுக்கு இடமே கிடையாதா, வயசானவங்க எல்லாம் போக முடியாதா அப்படி கேட்கும்போது, பெருசு வயசாயிட்டு எதுக்கு நீ வெளில வர, வீட்லயே உக்காரு, உன்னையவன் வெளில கூப்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அவனுக்கு என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய தன்னம்பிக்கை, என்னுடைய உடலினுடைய ஆற்றல் அதெல்லாம் அவனுக்கு தெரியாது. நான் ஒரே ஒரு அடி அவனை சுயட்டி அடிச்சிட்டு இருந்தானா அவன் கீழே விழுந்திருப்பான். அப்படி இருக்கான் அந்த பையன். அவனை பார்த்து நான் ரொம்ப பரிதாபப்படுறேன். சரி, அதை பத்தி நினைச்சுக்கிட்டே நான் நடந்து வரேன். ஒரு நண்பர் வீட்டுக்கு போறேன். போற வழியில சரி அவங்க வீட்டுக்கு ஒரு 2 முழம் பூ வாங்கிட்டு போலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூ கடைக்கார அம்மா கிட்ட பூ கேட்குறேன். அவங்க கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அதை வாங்கிட்டு அந்த சாலையை கடக்க முடியாம நான் அப்படியே நிக்கிறேன். ரொம்ப நேரமா நின்றுட்டு இருக்கேன். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷமா நின்றுட்டு இருப்பேன். வண்டி போயிட்டே இருக்கு. நான் நிக்கிறத பார்த்துட்டு அந்த அம்மா டேய் தம்பி, தாத்தா கொண்டு போய் அந்த பக்கம் விட்டு வா அப்படின்றாங்க. ஒரு சின்ன பையன், ஒரு 7ஆம் கிளாஸ் படிப்பான்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி ஒரு பையன் என்னை கையை பிடிச்சி, அவன் கையை இந்த டிராஃபிக் போலீஸ்லாம் காட்டுவாங்க இல்லையா, இப்படி இப்படி காட்டி அந்த பக்கம் வண்டியெல்லாம் வராம காட்டி என்னை கொண்டு போய் அந்த பக்கம் விட்டுட்டு வரான். நான் அந்த தம்பி கிட்ட சொன்னேன், நீ ஜாகிரதையா பார்த்து போறா கண்ணா, உன் பேர் என்னான்னு கேட்டேன். என் பேர் வேல்முருகன் தாத்தா அப்படின்னு. அதாவது இது எப்படி இருக்கு, அது எப்படி முன்னாடி நடந்த விஷயம் எப்படி இருக்கு, இப்ப நடக்கிற விஷயம் எப்படி இருக்கு, 2 விஷயத்தை நீங்க பார்க்கணும். குழந்தைகள் நல்லபடியா வளர்க்கணும், நல்லதை சொல்லி வளர்க்கணும். அதாவது ஒன்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்க்கையிலே. அதனால அம்மா, எல்லா அம்மாக்களையும் நான் வேண்டி வணங்கிக்கிறேன். குழந்தைகளை நல்ல புத்தி சொல்லி, நல்ல விஷயங்கள் சொல்லி, அன்பையும் கருணையையும் சொல்லி வளங்க. உங்க குழந்தை நல்லா இருப்பாங்க. நான் அந்த அந்த தம்பிகளை என்னை திட்டினானே, அந்த தம்பிகளை நான் திட்டல. என்னுடைய மனசு பூர்வமா நான் திட்டமாட்டேன் யாரையும். நான் திட்டல. அவங்கள பார்த்து பரிதாபப்படுறேன். அவங்க ஜாகிரதையா வீடு போய் சேரணும், அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள இப்போ வாழ்த்துறேன், பரிதாபப்படுறேன். இந்த வேல்முருகன் நல்லா படிக்கணும், நல்லா வரணும்னு வாழ்த்துறேன். இந்த 2 பேருமே நேற்று என்னுடைய மனதை பாதித்தவர்கள். ஒருத்தர் நல்லபடியா பாதிச்சான், ஒருத்தன் ஒரு மாதிரி மனசு வருத்தப்படுற மாதிரி பாதிச்சான். அதனால அம்மாக்களே, அப்பாக்களே, தாத்தாக்களே, பாட்டிகளே, உங்க பேரம்பேத்திகளுக்கு நல்ல புத்தி சொல்லுங்க. அம்மா அப்பாக்களே, உங்க குழந்தைங்களுக்கு நல்ல புத்தி சொல்லுங்க. நல்லா வளருங்க. குழந்தைங்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்து வளருங்க. அன்பையும் கருணையும் போதியுங்க அப்படின்னு சொல்லி நான் உங்ககிட்ட விடை பெற்றுக்கிறேன். எறும்பு கூட்டம் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நல்ல நல்ல விஷயங்களை எல்லாம் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நன்றி, வணக்கம்.